ஓ மகா கணபதியே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவில் நம்ம எல்லோரும் கந்தர் அனுபூதியிலிருந்து 3வது பாடல் மிக சிறப்பு வாய்ந்த பாடல். அப்படி என்ன இந்த பாடலுக்கு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, மெய்ப்பொருள் என்பது யார், இந்த கேள்விக்கு நமக்கு விடை கொடுக்கக்கூடிய பாடல் இதுதான். ஆகவே இது மிக மிக சிறப்பு வாய்ந்தது, நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ பாடலை பார்க்கலாமா? வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. பொருளாவது, பொருள் எது எது ஒன்று பொருளாக இருக்க முடியும்? என்னும் நிலைத்திருக்கக்கூடியது நிலையான பொருள், அதாவது உண்மை பொருள், மெய்ப்பொருள். மற்ற எல்லா பொருளும் உண்மையானது இல்லை, ஏன்னா அது நிலையானது இல்லை. அவங்களோட உயிர் அழியும் போதோ அல்லது இந்த உலகம் ஊழியில் அழியும் போதோ அவை எல்லாம் மற்ற உண்மையான பொருள் சென்று ஒடுங்கிவிடும். ஆகவே அதெல்லாம் உண்மையான பொருள் இல்லை. ஸோ ஏதோ ஒரு பொருள் மட்டும்தான் உண்மையான பொருள். அது என்ன பொருள் அப்படின்னு அருணகிரிநாதர் தனக்குள்ளவே ஆராய்ச்சி பண்ணுறார். ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றா ஆராய்ந்து சரியான்னு தேடுறார். அப்படி அவர் தேடும் பொழுது என்னென்ன தேடுறார்? முதல்ல பஞ்சபூதத்தை தேடுறார். வானோ ஆகாயமோ, புனல் நீரோ, பார் பூமியோ, கனல் நெருப்போ, மாருதமோ, மாருதம்னா காற்று, காற்றோ, இந்த பஞ்சபூதங்கள் தான் எப்பவுமே நிலைத்து இருக்கக்கூடியதா? ஓ, இதுதான் அப்போ உண்மையான பொருளா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அப்புறம் அவர் ஒரு முடிவுக்கு வரார். இது இருக்க முடியாது, நிலையான பொருளாக இருக்க முடியாது. ஏன்? பரபிரம்மத்திலிருந்து உருவானது ஆகாயம், அதிலிருந்து காற்று, அதிலிருந்து நெருப்பு, அதிலிருந்து நீர், அதிலிருந்து பூமி, இப்படி தானே உருவாச்சு. அப்போ ஊழி காலத்தில் இதே முறையில் ஒன்றுக்கு போயிட்டு ஒடுங்கி போயிடுமே. அப்போ இது இருக்க போகிறது இல்லையே, ஆகவே இது உண்மையான பொருளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒதுக்கிட்டார். சரி, அதுக்கப்புறமா ஞானோதயமோ நவில் நான் மறையோ. நம் எல்லோருக்கும் ஞானம், அறிவுன்னு கொஞ்சம் இருக்குது, ஏறத்தாழ இருக்கலாம், ஆனால் இருக்குது இல்லையா? அது உருவாச்சு இல்லையா? ஞானோதயமோ, அது உருவாக்கிய இடமோ அப்படின்னு பார்த்தா அதுவும் இருக்க முடியாது. ஏன்? நம்ம கையில் இருக்கிற ஞானம், நம்ம கையில் இருக்கிற அறிவு, நம்முடைய வாழ்க்கை எப்போ முடியுதோ அப்போ நம்மளோட சேர்ந்து அதுவும் முடிஞ்சு போகுது. ஸோ அதுவும் நிலைத்து நிற்கக்கூடிய பொருள் இல்லை. சரி, நவில் நான்மறையோ, நான்மறைகள் நம்மால் ஓதப்படுகின்ற நான்மறைகள், வேதங்கள், வேதமோன்னு பார்த்தா அதுவும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த வேதத்தால் பரபிரமத்தை முழுமையாகவே உணர்ந்தே பார்க்க முடியல. சிவபுராணத்தோட அந்த வேதம் என்ன பண்ணுது? ஓ என்று ஓலமிடுகின்றன, சிவபரம்பொருளை கண்டுபிடிக்க முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல். அப்போ அது இருக்க முடியாதே. அப்போது நவில் நான்மறையும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சரி, இது எதுவுமே இல்லை. இவ்வளோ கேள்வி நான் கேட்டுட்டு இருக்கேனே, அருணகிரிநாதர் சொல்கிறார், இவ்வளோ விஷயம் நான் தேடிட்டு இருக்கேனே, ஒரு அந்த அறிவு எனக்கு வந்தது இல்லையா எனக்கு? அப்போ ஒரு நான் தானோ, என்னோட மனசு தானோ, யானோ மனமோ, அதுதான் உண்மையாக பொருளோ அப்படின்னு பார்த்தா அந்த நான் இருக்கிற வரைக்கும் இறைவனை நம்மளை சேர்த்துக்கொள்ள போகிறது இல்லை. அப்போ அது இருக்க முடியாது அப்படின்னு அது அவர் முடிவு பண்ணிடுறார். முடிவு பண்ணிவிட்டு கடைசி என்ன சொல்கிறார்? என்னை ஆண்ட இடம் தானோ. முருகா, நீங்கள் என்னை ஆட்கொண்டீர்கள் இல்லையா? எப்படி ஆட்கொண்டீர்கள்? அந்த என்னுடைய ஆன்மா முதிர்ச்சி அடைந்து ஒரு பக்குவ நிலைக்கு வந்தது. அந்த பக்குவ நிலையில் வந்ததுனால சரி, இவன் நமக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்த உடனே நீங்கள் என்னை சேர்த்துட்டீங்க, என்னுடன் கலந்து கொண்டீர்கள். நான் வேறில்லை, நீங்கள் வேறில்லை என்ற நிலையை எனக்கு கொடுத்தீர்கள். அப்போது அந்த நிலை இருக்கே, அதான் இடம், அந்த நிலை தானோ அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு இல்லை இல்லை, அதுவும் இருக்க முடியாது. ஏன்னா அது பேராத்மா, நம்ம சின்ன ஆத்மா, நம்ம போய் அங்கே சேர்ந்துடுறோம். ஆக இதுவும் இருக்க முடியாது. சரி, அப்போ யார் தான் அப்போ நிலையான பொருள்? என்னதான் இருக்குது நிலையான பொருள்? பொருளாவது சண்முகனே. இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், சண்முகனே, ஆறுமுகனே நிலையான பொருள், அவரே மெய்ப்பொருள். ஆறுமுகனே மெய்ப்பொருள், சண்முகனே மெய்ப்பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறார். இப்போது முருகனுக்கு எத்தனையோ திருநாமங்கள். முருகான்னு சொல்லியிருக்கலாம், கந்தான்னு சொல்லியிருக்கலாம், குகான்னு சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் சொல்லியே சண்முகனேன்னு சொல்கிறார். இதில் ஒரு தாற்பயம் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ முக்கியமான விஷயம் இது. இப்போது பஞ்சபூதங்களை சொன்னார். இது எல்லாமே புறத்தில் இருப்பவை,
மனம் யான் சொன்னார், அகத்தில் இருப்பவை. அப்போ நம்ம சொல்லலாம், நம்ம உடலுக்குள்ளே பஞ்சபூதம் இருக்கேன்னு. நாம் அழியும் பொழுது இந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்து வெளியில் இருக்கிற பஞ்சபூதத்தோடு போய் கலந்துடுது. ஆக இந்த பஞ்சபூதங்கள் 5 திசைகளை குறிக்கின்றன. 4 திசைகள், மேலே ஒரு திசை, 5 திசை. இந்த அகம் இருக்க மனம், மனம் யான் நான் அப்படின்றது இருக்க, அது அகத்தை குறிக்கிறது, உள்நோக்கிய திசையை குறிக்கின்றது. இந்த 6 தான் 6 முகன், ஷண்முகன். ஆகவே ஷண்முகனே, அதாவது இந்த புறத்தில் இருக்கின்ற நிலை இல்லாத பொருள்களையும் அகத்தில் இருக்கின்ற நிலையில்லாத பொருளையும் எல்லா பொருளையும், இன்னும் எதுவுமே நிலையானது இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இது எல்லாவற்றையுமே முருகனே தன்னுள் அடக்கி வைத்து, தன்னுள் உள்ளடக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றான், ஷண்முகனாக, ஆறுமுகனாக. ஆகவே அவனை நிலையான பொருள், என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய பொருள், மெய்ப்பொருள். இந்த விதத்தில் நம்ம இந்த பாடலை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் இந்த பாடல் நம்ம தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷண்முகனே மெய்ப்பொருள், ஷண்முகனே என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பொருள், நிலையான பொருள். பொருளாவது ஷண்முகனே. மற்ற எல்லா பொருளுமே நிலையான பொருள்கள் இல்லை. அந்த நிலையான பொருளை, மெய்ப்பொருளை, ஷண்முகனை நாம் அடைந்து கொள்வதற்கு வழியை தேட வேண்டும். அந்த தேடுகின்ற வழிதான் இந்த கந்தர் அனுபவியில் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பாடலாக பார்க்கும்போது அந்த வழியை பார்க்கலாம். ஆக இந்த பாடலுடைய திரும்ப திரும்ப பாடுவோம் நமக்கும் தோணும் இல்லை. என்ன தோணும்? எப்படியாவது ஷண்முகனை போய் சேரணும் தோணும் இல்லை. பாடுவோமா? பாடலை பார்ப்போமா? வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. தவறாகவும் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவணபவ.